கையை நம்பி உயர்ந்திடப்பாரு. ஹாய் நண்பா, நான் தான் விக்ரம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா, ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஸ்டைலிஷாக இப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம், அதாவது லிரிக்ஸை நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்க வந்து லிரிக்ஸை நீங்கள் வந்து இதில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி எடுக்கணும்னு தெரியலனா முன்னாடி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த இதுதான் நான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிரிக்ஸை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் காப்பி பண்ணிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது என்னென்னு உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. சாரி, இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிட்டேன். ரெண்டு லிரிக்ஸ் எப்படி, இந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் எப்படி நம்ம இது ரெண்டு லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தந்துடுறேன். இடத்துல ஏஎன் இருக்கும், அதுக்குள்ள வந்துட்டு ஃபாண்டுக்கு வந்துடுங்க. ஃபாண்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபாண்டோட கலெக்ஷன் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த ஃபாண்டு தான். இப்போ நான் வந்து இந்த ஃபாண்டோட இது வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து இந்த ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க, ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கலர்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர் வச்சுக்கிறேன். ரெட் கலர் வச்சுட்டு இந்த ஷெட்யூலுங்கிறதுல வந்து ஒயிட் கலராக மாற்றிக்கங்க. ஒயிட் கலர் மாற்றிட்டு கடைசியில் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டீ மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கோம், அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டு நம்ம வந்து அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜியில் தான் இருக்கும். அப்புறம் டிஃபால்ட்டில் போய் அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. இப்போ சேவ் ஆகிட்டுருக்கு. அடுத்த லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணோம்னா, திருப்பி ரெண்டாவது லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு திருப்பி இதையே டபுள் டேப் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல பேஸ்ட் ஐக்கான் மாதிரி ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாவது லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணல, அதேமாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் அலைட் மோஷனுக்குள்ளே வந்துக்குங்க. இப்போ நான் அலைட் மோஷனுக்குள்ளே போய்க்கிறேன். நான் அலைட் மோஷனுக்குள்ளே வந்துட்டேன். அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ செக் பண்ணிக்கங்க. எனக்கு 1080 போதும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் லைட்டு, அப்புறம் இது வந்து பிளாக் கலரில் வச்சுக்கோங்க. பிளாக் கலர் வச்சுட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அடுத்து இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்கும். அதில் வந்து உங்களோட அந்த நீங்கள் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். வியூ ஆல் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் எதை ஆட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தான் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த இமேஜை வந்து removepg.com அப்படிங்கிற .comல போய் நம்ம வந்து பேக்ரவுண்டை எரேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கிறேன். நான் பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கிறேன். removepg.com அந்த .com தான், ஓகேங்களா? கொடுத்தோன்னே அப்லோட் இமேஜ், அதாவது அப்லோட் இமேஜ்னு காட்டும். கொடுத்துட்டு இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் நான் செலக்ட் பண்ணி டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்தோன்னே ஒரு 3 செகண்டு, அதாவது செகண்ட் கணக்கில் தான் அந்த டக்குனே வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அது டவுன்லோட் சிம்பிள் காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. அலைட் மோஷனுக்கு வந்துடுங்க. அலைட் மோஷனுக்கு வந்தாச்சு. உங்களை நான் வந்து சொல்லி காட்டினா ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை செகண்ட், 30 செகண்ட் வேணும்னா 30 செகண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நான் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வச்சுங்களேன், இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் சேர்க்கணும். இந்த இதுக்கு நான் எஃபெக்ட்ஸ் சேர்த்துக்கலாம். ஆட் எஃபெக்ட்ஸில் போய் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு ஒப்பாசிட்டி அப்படிங்கிற இந்த எஃபெக்ட்ஸை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 இருக்கும். நீங்கள் வந்து 9 வச்சுக்கோங்க. கரெக்டாக 9 வச்சுக்கோங்க. நான் 9 வச்சுக்கிட்டேன். சரி, நான் 9 வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், லைட்டாக சேக் ஆகும் இமேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம இமேஜென்ட்டுக்கு வந்துருக்குங்க. நீங்கள் எடுத்துருக்கு, அதாவது நீங்கள் பிக்சல் லேப்பில் இது பண்ணியிருப்பீங்களே அந்த இதுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இமேஜில் இந்த இமேஜ் தான். சரி, இதுவும் இல்லை.
இங்கே இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து 1490 வச்சுருங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன். 1490. இந்த டபுள் சைடு 2 சைடுமே 1490 வச்சுக்கோங்க. இந்த நடுவில் ஒரு செயின் மாதிரி இருக்கும், அது இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. மொத்தமாக கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் கரெக்டாக. இது வந்து பார்த்துக்குங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சாங் ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் சாங் ஆட் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு வந்து சாங் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது, இப்போ நான் இந்த சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து காப்பிரைட் ப்ராப்ளம், அதனால் நான் இப்போ மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா செகண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வருது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் செகண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கும் வந்து கரெக்டாக 1490 வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேமாக வச்சுக்கோங்க. ஆயிரத்தி 1490 வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஓகே, அதை நான் கரெக்டாக வச்சாச்சு. இந்த 2 லிரிக்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதேமாரி வந்து ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும்னா இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணி நம்ம எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் போயிட்டு அதுக்கப்புறம் பிளர்னு வந்தீங்கன்னா அடியில் வந்து ஜூம் அண்ட் பிளர்னு இருக்கும், அதை கொடுத்துங்க. அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கீழே ஒன்று இருக்குங்க பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு இந்த சைடு இந்த கடைசி கொண்டு போயிருங்க. கடைசி கொண்டு போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கங்க. சரி, நான் கீ ஃப்ரேம் இதாகலை, நான் கரெக்டாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். கொண்டு போயிட்டு லைட்டாக கொஞ்சம் நகர்த்தி உங்களுக்கு அடுத்த இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. அடுத்து இந்த கடைசிக்கு கொண்டு வந்துடுங்க. கடைசிக்கு வந்து சும்மா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இந்த கடைசிக்கு வந்துட்டு இந்த பக்கம், அதாவது திருப்பியும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் இது வந்து எஃபெக்ட்ஸில் போய் காஃபி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்துருங்க. இப்போ 2 லிரிக்ஸுமே அதே மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இமேஜுக்கு போய் நம்ம வந்து இது பண்ணி வச்சுருந்த இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சாரி, ரிமூவ் பண்ணி வச்சுருந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் தான் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் கொடுத்து இப்போ கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு இந்த வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 10 செகண்டுக்கு நான் வச்சுக்கிறேன் கரெக்டாக. இப்போ நான் அதுக்கு மேலே வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், கீழே வந்து ஒரிஜினல் இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு வந்து எஃபெக்ட்ஸில் போய் காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த இதுக்கும், அதாவது இப்போ வந்து பேக்ரவுண்ட் அடிச்சோம்ல அந்த இதுக்கு வந்து இந்த இதில் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வந்து லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் லோகோ வந்து இதேமாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்கள் லோகோவை இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ என்னோட லோகோ இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பிக்சர் லேபில் இருக்குது என்னோடய லோகோ, நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்னோட லோகோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ லைட்டாக ஜூமிங் குறைச்சி கரெக்டாக இந்த மாதிரி மவுஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஓகே. இதுவும் கிளிக் பண்ணி இந்த காஃபி, அதாவது நம்ம ஆட் பண்ணல இந்த இப்போ கொடுத்துட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இது ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இழுத்து விட்டுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அதனால தான் ஃபுல்லாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணி சொல்லித்தர முடியல. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.